அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கால் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல் இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்5 பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் நூற்றாண்டு 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் நூற்றாண்டில் நூற்றாண்டு குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. நூற்றாண்டில் பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் ராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் நூற்றாண்டிற்கு பின்பும் ராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் நூற்றாண்டு குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் I can understand the difficulties of a translator of scientific books and I tender my congratulations to Professor N. Subburediyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ், servant in Tamil language and literature, disseminator of knowledge about Vaishnava religion and philosophy, well-informed and animated guide to the 100 hallowed Vaishnava shrines in South India, Professor Subbureddyar is a man of many parts என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. சங்ககால காவியமே, சரித்திரத்தின் ஓவியமே, முத்தான முத்தமிழே, மூவேந்தரின் நற்றமிழே, தாயே தமிழே வணக்கம். வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டே தன்னை உயர்த்தி கொண்டவராம், உலக நாடுகளில் கால் பதித்து தமிழ் மொழியின் பெருமையை உணர்த்தியவராம் ஐயா நா. சுப்புரெட்டியார். பேராசிரியர் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணைய வழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள் என்னவெனில், 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் என். கிரீஷ்குமார் அவர்கள், உதவி பேராசிரியர், இசைத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். தலைப்பு: ஆலய வழிபாட்டில் இசை. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியாரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு 105 இணையவழி தொடர் சொற்பொழிவுகள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. பேராசிரியரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு பல பல்கலைக்கழகங்களும் இணைந்து இந்த தொடர் சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டு வருகின்றன. அவ்வகையில் திருவேங்கடவன் பல்கலைக்கழகம் திருப்பதி ஆந்திர மாநிலம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ்நாடு, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலத்தை சார்ந்த திராவிட பல்கலைக்கழகம் குப்பத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை தமிழ்நாடு, அது மட்டும் அல்லாமல் நா. சுப்புரெட்டியார் அவர்களின் 100 கல்வி அறக்கட்டளை சென்னை இணைந்து இந்த தொடர் சொற்பொழிவுகள் 105வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்று வருகிறது. இதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து பல்கலைக்கழக பொறுப்பாளர்களுக்கும், பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியாரின் பிறந்தநாள் குழுவினர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து, அடியனுக்கும் இந்த தொடர் சொற்பொழிவில் ஆலய வழிபாட்டில் இசை என்னும் தலைப்பை அளித்து உரையாற்ற அனுமதி அளித்தமைக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இசை எல்லா மக்களின் வாழ்வோடு ஒன்றுடன் ஒன்று கலந்துள்ளது. அதிலும் இறை வழிபாட்டில் இசை இன்றியமையாத இடத்தை கொண்டுள்ளது. மனிதனின் வாழ்க்கை முறையில் இசை ஒன்றோடு ஒன்று கலந்துள்ளது. மனிதன் தன் வாழ்க்கை தாலாட்டில் ஆரம்பித்து அவனுடைய ஒவ்வொரு பருவத்திலும் சரி இசை கலந்து வாழ்வோடு வாழ்வாக கலந்துள்ளது. எனினும் ஆலய வழிபாட்டில் இசை என்று சொல்லக்கூடிய முறையில் இறை வழிபாட்டில் இசை, இறை வழிபாட்டை நாம் முழு மனதோடு ஈடுபட்டு செலுத்துவதோடு நம்மை ஓர் மேன்மையான ஓர் இடத்தை அடைவதற்காக இசை ஓர் உந்துகோலாக அமைகிறது.
ஒரு முழுமையும் அடைகிறது இறை வழிபாட்டில். வகையில் இசையும் இறை வழிபாடும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது இசை வழிபாடு இல்லாத இறை வழிபாடு ஒரு ஜீவனற்ற சடலம் போன்றது என்று கருதலாம். இன்னியம், ஆடல் முதலியவற்றை எல்லாம் இறை வழிபாட்டுக்கென்றே முறைமைப்படுத்தி வைத்தான் தமிழன். இக்கலைகள் ஆலயங்களில் இறை வழிபாட்டில் கலந்துள்ளன. அவை வெறும் பொழுதுபோக்கு சாதனங்களாக மட்டும் கருதப்படவில்லை. இறை வழிபாட்டு தலங்களான ஆலயங்கள் அதற்காக மட்டுமின்றி கல்வி பயிற்றும் பெருங்கல்வி சாலைகளாகவும் திகழ்ந்து வருகின்றன. வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள் போன்றவற்றில் பயிற்சி பெற வந்த மாணவர்களுக்கு ஆலய வளாகத்தில் தான் வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இவை தவிர இசை, நாட்டியம் போன்ற கலைகளும் அங்கேதான் பரம்பரையாக பயிலப்பட்டும் போற்றி பாதுகாக்கப்பட்டும் வந்தன. தமிழ் சமுதாயத்தின் நல்வாழ்வில் அக்கறை கொண்ட நிலையங்களாக, ஈடிணையற்ற இந்திய கலாச்சாரத்தின் மையங்களாக திகழ்ந்தவை ஆலயங்கள். சிறந்த இசையினை சுவைக்காகவோ உயர்வான நாட்டிய வகைகளை கண்ணுறவோ கோயில்களை நாடித்தான் செல்ல வேண்டியிருந்தது. அநேகமாக ஒவ்வொரு கோவிலுமே இன்னியம் பாட வல்லார், இசைக்கருவி இசைப்பவர்கள், ஆடற் கணிகையர்கள், திருப்பதியும் விண்ணப்பிப்பார், பாடுபவர்கள், நட்டுவாங்கம் புரிபவர்கள் போன்ற பல்வேறு கலைஞர்களை நிரந்தர சேவைக்காக ஆலயத்தில் நியமிக்கப்பட்டிருந்தனர். அக்காலத்து அரசர்கள் அவருடைய கலைகளும் ஆலய தொண்டும் பரம்பரையாக அந்த ஆலயத்தில் ஈடுபட்டு சேவை புரிவதற்காக மாதாந்திர அல்லது வருடாந்திர ஊதியம் அவர்களுக்கு ஆலயங்களில் வழங்கப்பட்டதோடு குடியிருக்க வீடும், பயிரிட அவர்களுக்கு நிலமும் மானியமாக அளிக்கப்பட்டிருந்தன. அதை வழக்கத்தில் வீணைக்காணி, மேளக்காரக்காணி, நட்டுவாக்காணி போன்ற சொற்கள் மூலம் நாம் தெரிய வருகிறது. எடுத்துக்காட்டாக தஞ்சை ஆண்ட முதலாம் ராசராச மன்னன் கொட்டிமத்தளம், உடுக்கை, வங்கியம், குழல் போன்ற இசைக்கருவியாளர், நடனமாதர், திருப்பதியம் விண்ணப்பிக்கும் ஓதுவாமூர்த்தி போன்ற பல கலைஞர்களுக்கு நிபந்தம் அளித்துள்ளார் என்கிறதை நாம் கல்வெட்டுகளில் தெரிந்து கொள்ளலாம். இதுபோல பல கோயில்களிலும் இசைக்கலைஞர்களை நியமித்து அவர்களுக்கு இசை வழிபாட்டில் தினசரி கால பூஜை என்று சொல்வது போல ஒவ்வொரு காலத்திலும் அந்த இறை வழிபாட்டில் இசைப்பவர்கள் போன்றவர்கள் நியமிக்கப்பட்டு அரசனாலும் ஆதரிக்கப்பட்டு வந்துள்ளார். அவ்வாறு இசைக்கு மிகுந்த முக்கியமான இடம் அளிக்கப்பட்டு வந்தது. முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்க சோழ மன்னன் கிபி 1085 ஆண்டில் திருப்பள்ளி எழுச்சி, திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பிப்பார்க்கு மானியங்கள் அளித்ததையும், திண்டிவனன் கோவிலில் வீணை இசைப்பவனுக்கு நிலங்கள் அளித்த செய்தியினை கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்று இசைக்கும் கலைஞர்களுக்கும் ஆலய சேவை புரிவதற்காக எத்தனையோ மன்னர்கள் பேராதரவளித்து வளர்த்துள்ளனர் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இதுபோல பல மன்னர்கள் கோயில்களை ஒரு கலையின் வளர்க்கும் இடமாகவும், இறை வழிபாட்டில் இசையை ஈடுபடுவதற்காகவும் இசைக்கலைஞர்களை நியமித்துள்ளமை நன்கு தெரிவிக்கிறது. ஆலய வழிபாட்டில் முதலிடம் பெற்று வழங்கிய கலைகள் தனித்தன்மை படைத்தவை. அவற்றை வேறெங்கும் நமக்கு கேட்பதோ காண்பதோ அரிது. இதுபோல நாட்டியத்தில் காணப்படும் கவுத்துவங்கள், சுத்த நிறுத்தம் போன்ற, குறவஞ்சி போன்ற நாட்டிய வடிவங்கள் ஆலயத்துக்காகவே செய்யப்பட்டன. அதுபோல நாதஸ்வரம் இசை, பெருவங்கியம் என்று அழைக்கக்கூடிய நாதஸ்வரம், அதிலே இசைக்கக்கூடிய மல்லாரி, ரத்தி, உடக்கூறு, எச்சரிக்கை போன்றவற்றை எல்லாம் ஆலய வழிபாடு ஒன்றில் தான் நாம் காண முடிகிறது. அதாவது சுவாமி புறப்பட்டு வரும்பொழுது அதற்காக ஒரு வகை மல்லாரி, தேர் மல்லாரி என்று உற்சவ காலத்தில் தேரில் சுவாமியை அமர்த்தி ஊர்வலமாக வரும்பொழுது தேர் மல்லாரி,
அபிஷேகத்திற்காக இறைவனுக்கு தீர்த்தங்கள் கொண்டு போகும்போது தீர்த்த மல்லாரி போன்று ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு வகையான மல்லாரிகள் ஆலயங்களில் நாம் காணலாம். அதுபோல நாகஸ்வரம், அதற்காக ஒத்து என்று இசைக்கக்கூடிய ஒரு கருவி. ஒத்து என்பது இப்பொழுது மறைவு விட்டது. சுருதிக்காக பழங்காலத்தில் ஓர் ஒலியை மட்டும் கொண்டு இசைக்கக்கூடிய கருவி. பின்னர் தவில், தாளம் ஆகிய இசைக்குழுவினர்கள், மங்களவாத்திய இசைக்குழுவினர்கள் ஆலயங்களில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுபோல அந்த மல்லாரி என்பது இறைவனை சுவாமி புறப்பாடு என்று நாம் சொல்லலாம். அதாவது உற்சவ காலத்தில் 10 நாள் உற்சவங்கள் நடைபெறும் பொழுது, கோயிலிலிருந்து சுவாமி புறப்பட்டு வரும்பொழுதும் அந்த மல்லாரி ஒலித்த உடனே வீதியில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சுவாமி புறப்பட்டு விட்டது என்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது நாதஸ்வரத்தில் கம்பீர நாட்டை என்கிற ராகத்துடன் அந்த மல்லாரி இசைக்கப்படும். இதன் மூலம் சுவாமி புறப்பாடு நடைபெறுகின்றது என்பதை மக்கள் உணர்வார்கள். இவ்வாறு ஒரு மல்லாரி என்பது இறைவனை அந்த உற்சவத்தில் ஆலய வழிபாட்டில் கிளம்பி இறைவன் வரும்பொழுது இசைப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கும் ஒரு செய்தி என்பது போல இறைவன் எழுந்தருளி உள்ளார் என்பதை தெரிந்து கொள்வது போல ஒரு விஷயம். சைவாலயங்களில் திருவிழா காலங்களிலோ அல்லது வேறு முக்கியமான நாளிலோ வீதி உலா நடத்தும் பொழுதோ பெரியதொரு நிகழ்ச்சியாகும். அதிலே மல்லாரி இசைக்கப்படும். இது நான் முன்னாலே குறிப்பிட்டது போல திருமஞ்சனத்திற்காக அல்லது குடமொழுக்கின் பொருட்டோ, நதிகளிலிருந்து நீரெடுத்து வருகையிலோ, அமுது படைத்திடவோ, நிவேதனம் செய்யும் பொழுதோ, தளிகை மல்லாரி என்று மடைப்பள்ளியிலிருந்து இறைவனுக்கு அந்த நெய்வேத்தியம் கொண்டு வரும் பொழுதோ அதற்காக இசைக்கும் வகையில் பல்வேறு வகையிலான மல்லாரிகளும் இசைக்கப்படும். இந்த மல்லாரி இப்பொழுது நான் உங்களுக்கு ஒலி காட்சியாக இப்பொழுது நான் உங்களுக்கு அளிக்கின்றேன்.
அது மட்டுமல்லாமல் நாகசுரம் மட்டுமல்லாமல் திருச்சின்னம், எக்காளம், முகவீணை, கௌரி காலம், கொம்பு, நௌரி, ஒத்து, நாகசுரம், புல்லாங்குழல், சங்கு, துத்தரி, பலிமத்தளம், கவனமத்தளம், சுத்தமத்தளம், தவில், பேரிகை, சந்திரப்பிறை, செண்டை, டக்க, டமாரம், டங்கி, டமவாத்தியம், டவண்டை, இடக்கை, ஜக்கி, ஜெயபேரி, கனகதப்பட்டை, மிருதங்கம், முட்டு, நகார், பெரிய உடல், சின்ன உடல், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். வீணை, கத்து, கைமணி, பிரம்மதாளம் போன்ற பல இசைக்கருவிகள் இறை வழிபாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுபோல கிராம தேவதைகளின் வழிபாட்டிலும் உடுக்கை, பம்பை, கைச்சிலம்பு போன்ற இசைக்கருவிகளும் ஈடுபட்டு கொண்டு வந்தன. சில ஆலயங்களில் சில இசைக்கருவிகள் மட்டுமே முக்கியமான இடத்தை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக திருவாரூர் திருக்கோயிலில் பஞ்சமுக வாத்தியம், 5 முகங்களை கொண்ட ஓர் தாள இசைக்கருவி இசைத்துள்ளமையும் தெரிய வருகிறது. இது திருவாரூர் திருக்கோயில் மட்டுமே கையாளும். இக்கோவிலுக்குரிய ஒரு இசை மரபு என்று கூட நாம் அதை கருதலாம். இதுபோல திருத்துறைப்பூண்டி ஆலயத்திலும் ஐமுக கருவி, இது சிவபெருமானின் 5 முகங்களை குறிப்பதாக இந்த 5 முகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சில முக்கியமான இசைக்கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதுபோல வீணை இசைக்கருவி, திருச்சியிலே காணக்கூடிய ஸ்ரீரங்கம் என்று அழைக்கக்கூடிய திரு அரங்கத்து திருக்கோவிலில் காலை திருப்பள்ளி எழுச்சி மற்றும் அர்த்தஜாம வழிபாடுகளின் போது வீணை இசைக்கருவி இசைக்கப்படும். சித்திரை மாதத்தில் நடைபெறும் பூச்சாட்டு திருவிழாவின் போதும் திருமாலின் முன்பாக குலசேக பெருமானின் திருமொழி பாசுரங்கள் வீணையுடன் தான் இசைக்கப்படுகின்றன. அந்த வீணை இசையும் திருவரங்கத்தில் இசைக்கக்கூடிய வீணை இசையும் உங்களுக்கு ஒலி காட்சியாக இப்பொழுது நான் அளிக்கின்றேன்.
அதுபோல வைத்தீஸ்வரன் கோவிலில் நெடுங்காலத்திற்கு முன்பு சுரமண்டலம் என்ற யாழினை ஒத்த சிறு நரம்பு கருவி வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்ட செய்தியினையும் நாம் காணலாம். அதுபோல நட்டுவாங்கம், அதாவது பரதநாட்டியம் இசைக்கும் பொழுது கையில் தாளத்துடன் ஜதிகளை லாங்கு தக்கு திம்பி தகத்தா திக்கிட்டத்தும் என்கிற ஜதிகளை சொல்லி நட்டுவாங்கம் துவங்குவார்கள். இதை வழக்கமாக நட்டு முட்டு என்ற சொல்லாட்சி சகஜமாக சொல்லுவார். நட்டுவம் அல்லது நட்டு என்பது நாட்டிய ஆசானாகிய நட்டுவனார் கையிலே தாளமேந்தி ஜதிகளை சொல்லுவதாகும். மிகச் சிறிய வடிவில் அமைந்து கழுத்தில் தொங்குமாறு அல்லது இடுப்பிலே கட்டியவாறு முழக்கப்பெறும் மிருதங்கத்திற்கு முட்டு என்ற சொல்லும் வழங்கப்பட்டது. அக்காலங்களில் கோவில்களில் தேவதாசிகள் ஆடல் பாடலுக்கு இறைவன் முன்னால் தங்களை அர்ப்பணித்து திருமுறைகள் பாடப்பட்டு நவசந்திகள் 9 சந்திகளிலும் அந்தந்த இறைவனுக்காக ஆடல்கள், அதனுடைய முத்திரைகள் ஆகியவை அர்ப்பணிக்கப்பட்டு இறை வழிபாடு நடந்தவையும் தெரிய வருகிறது. இவ்வாறு தேவாரம், அதாவது தேவாரம் ஆலய வழிபாட்டில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். தேவாரம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு தெய்வ பாடல்கள் என்று நாம் சொல்லலாம். அதாவது சைவ நாயன்மாரான திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோரது தேவார பாடல்களும், மாணிக்க வாசகரின் திருவாசகம் 9ஆம் திருமுறையில் அமைந்த திருவிசைப்பாக்கள், 11ஆம் திருமுறையில் உள்ள திருப்பல்லாண்டு பாடல்கள், திருமூலரின் திருமந்திரம், காரைக்கால் அம்மையார் முதலிய அருளாளர்களின் பாடல்கள், சேக்கிழாரின் பெரிய புராணம் முதலியவையும் 12 திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளன. இந்த பாடல்கள் இறைவனுடைய வழிபாட்டின் பொழுது தீபாராதனை என்று நாம் சொல்லக்கூடிய சாயரட்சை, இது போன்ற கால பூஜைகள், அர்த்தஜாம பூஜைகள், உச்சி பூஜை, உஷகாலம், மதிய வேளை நடைபெறக்கூடிய பூஜைகள், காலையிலே உள்ள பூஜைகள், இந்த வேளைகளில் எல்லாம் இறைவனால் அர்ப்பணிக்கப்படும். இது இறைவனுக்கு சூட்டப்பட்ட வாடாத சுன்மாலைகளாகவும் நாம் இங்கே கருதலாம். இத்திருமுறை பாடல்கள் இறை வழிபாட்டில் இடம் கொண்டிருப்பவை சிறப்பாகும். தேவார காலத்துக்கு முற்பட்ட பரிபாடல்கள் இசை வடிவம் நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு பண்ணுக்கு இன்ன ராகம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று பகரும் சாத்திரங்களாக அமைபவை தேவாரமாகும். இதுபோல 9 திசைக்கூட்டுகளில், அதாவது சந்திகளில் இசைக்கப்பட வேண்டிய பண்களும் அந்தந்த ஆலயங்களில் சில வழக்கங்களுக்கு உட்பட்டு அதை சொல்லுகிறார். அந்த நவசந்தி, பிரம்மசந்தி, இந்திரசந்தி, அக்னி சந்தி, யமசந்தி, நிருத்த சந்தி, வருண சந்தி, வாயு சந்தி, குபேர சந்தி, ஈசான சந்தி என்று ஒவ்வொரு திக்குகளும் திசைகளுக்கு ஏற்றவாறு, நடுவிலே பிரம்மசந்தி, கிழக்கில் இந்திரசந்தி, தென்கிழக்கில் அக்னி சந்தி, தெற்கில் யமசந்தி, தென்மேற்கில் நிருத்த சந்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்திற்கு ஒவ்வொரு சந்திகள், ஒவ்வொரு சந்திக்கு ஒவ்வொரு ராகங்கள் இசைக்கப்படும். பிரம்மசந்தி, அதாவது பஞ்சமம், ஆகிரி என்கிற ராகமும், இவ்வாறாக தெற்கில் கௌசிகம் என்றால் பைரவி, இது போன்ற ராகங்கள், சீக்காமரம் மேற்கிலே நாதநாமக்கிரியை, வடமேற்கில் தக்கேசி, காம்போதி போன்ற ராகங்கள் இசைக்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது. பல கோவில்களில் 16 வகையான ஷோடச உபச்சாரங்களும் நடைபெறும்.
எனினும் இந்த நவசந்திகளில் குறிப்பிடக்கூடிய சில ராகங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு இசைத்து காட்டுகின்றேன். அதாவது பஞ்சமம் ஆகிரி என்கிற ராகம் நடுவிலே பிரம்மசந்திக்கு இசைக்கப்படும். என்கிற ஆகிரி ராகமும், அதுபோல யமசந்தி தெற்கிலே கௌசிகம் என்கிற ராகமும், இந்த மாதிரி எடுத்துக்காட்டாக 1-2 ராகங்கள் இசைத்து காண்பித்தேன். அதுபோல 16 வகை உபச்சாரங்கள், ஷோடச உபச்சாரங்கள் என்று சொல்லுவார். இறைவனுக்கு அந்த நேவேத்தியம், அர்ச்சனம், பாதசேவனம், இது போன்று 16 வகையான உபச்சாரங்கள் முடிந்து பஞ்சபுராணம் பாடுகிறது என்கிற ஒரு மரபு. நான் குறிப்பிட்டது போல தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, இது போன்ற 12 திருமுறைகளிலிருந்து பாடல்கள், 7 திருமுறைகளிலிருந்து ஏதேனும் ஒரு தேவாரம், பின்னர் திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் ஆகியவற்றிலிருந்து ஒவ்வொரு பாடலை பாடி இறைவன் முன்னால் பஞ்சபுராணம் பாடுதல் என்ற முறைகள் காணப்படுகின்றன. அதுபோல வைணவ ஆலயங்களிலும் இசை இறை வழிபாட்டில் முக்கியமான இடத்தை கொண்டுள்ளது. அதுபோல வைணவ கோவில்களில் ஆழ்வார்கள் அருளி செய்து 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களும் வழிபாட்டில் இடம்பெற்றுள்ளார். இவற்றிற்கு பண்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை யாவும் இசை கூட்டி பாடப்படுவது கிடையாது. அதை ஓதுவார்கள். அதையும் ஒரு போல இந்த சாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே என்கிற முறையில் பாடுவார்கள். இதை பிரபந்தம் சேவித்தல் என்றும் கூறுவார்கள். இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கூறுகளில் அந்தந்த பாசுரங்களை வேறு சிலவற்றையும் விண்ணப்பிப்பார். பிரபந்தம் சேவிக்கையில் இசைக்கருவிகள் பங்கு பெறுவதில்லை. ஒருவரோ அல்லது பலரோ குழுக்களாக விண்ணப்பம் செய்வது வழக்கம். எனினும் பிரபந்தம் சேவிப்பதை அரையர் சேவை என்கிற வழிபாட்டில் மட்டும் நாம் கேட்கலாம். அதுபோல திருஅரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி, திருக்குறுங்குடி போன்ற தலங்களில் இந்த அரையர் சேவை மிகவும் விசேஷமாக நடைபெறும். இந்த அரையர் சேவை என்று இறைவனை எழுந்துருளச் செய்து இறைவன் முன்னால் முத்திரைகளுடன் அந்த அரையர் என்று சொல்லக்கூடியவர் தலையில் கிரீடம் அணிந்து இறைவன் முன்னால் அபிநயம் பிடித்து தன்னை
ஆடலுடன் இறைவனை வழிபடுவதாகும் இந்த அரையர் சேவை. அதுபோல வைகுந்த ஏகாதசி உற்சவம் என்பது திரு அரங்கத்தில் திருவாய்மொழி உற்சவம் என்றும் அழைக்கப்படும். நம்மாழ்வாரின் பாசுர பதியங்களை திருவாய்மொழி என்ற பெயர் பெற்றுள்ளன. இப்பதியங்களை இசையோடு கேட்டு மகிழ திரு அரங்க பெருமாள் திருவுள்ளம் கொண்டார் என்றும், அதன் காரணமாக மற்றொரு ஆழ்வாரான திருமங்கை மன்னன் இவ்வுற்சவத்தை தோற்றுவித்து திருவாய்மொழி உற்சவம் என்று பெயரிட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழ மன்னனின் கல்வெட்டில் திருவாய்மொழி என்ற சொல் காண கிடைக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு வைணவ ஆலயங்களிலும் கூட இறை வழிபாடு முக்கியமான இடத்தை கொண்டுள்ளது என்பது நாம் தெரியவில்லை. திருவாய்மொழி திருநாளிலே நன்றாக சேவித்து அழகிய மணவாள பெருமாளை மிகவும் உசுப்பிக்க உகந்த அருளி ஒருத்தருக்கு மதியாத தெய்வங்கள் மனமுறைவான பெருமாள் அரையர் என்றும், ஒருத்தருக்கு நாத வினோத அரையர் என்றும், திருநாமம் சாதித்த ஆழ்வாருக்கு சாதித்த கட்டளையிலேயே அவர்கள் தலையில் தொப்பி குல்லாயும் தொங்கல் பரியட்டுமாக பட்டும் பருத்தியும் சாத்தி களைந்த திருமாலைகளை அணிந்து இறைவன் முன்னால் ஒரு பிரசாதம் போல இதனை சாதித்து அது முதலாக பாடுவாருக்கு அந்த 2 பட்டய பெயரும் அரையர் என்கிற விவரங்களும் நடந்ததாக தெரிய வருகிறது. இதுபோல கூட்டிசை வழிபாடும் நடைபெறும். இதனை பஜனை என்று கூறுவார். பக்தி சுவை நிறைந்த தோத்திர பாடல்களை குழுவினராக பாடுவது பஜனை. பலர் கூடி பாடுவது என்பது சங்க காலத்திலேயே இருந்திருக்கின்றது. தமிழ் பாடல்களை மட்டுமே கொண்டிருந்த குழுப்பாடல் அமைப்பு திருக்கோயில்களில் வாரம் ஒரு முறையோ அல்லது முக்கியமான நன்னாட்களிலோ தன் பாடல் பணியை செய்து வந்தது. காலப்போக்கில் பன்மொழி பாடல்களையும் சேர்த்துக் கொண்ட பின்னர் கூட்டிசை வழிபாடு என்று பஜனை என்கிற பெயரில் அது மாறிவரும். இவ்வித மாற்றம் 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏற்பட்டது என்பது ஆய்வறிஞர்களின் கருத்தாகும். இந்த கூட்டிசை வழிபாட்டில் கலந்து கொள்வோருக்கு வயது வரம்போ பால் வேற்றுமையோ கிடையாது. மனித பிறவின் தலையாய லட்சுமியை தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் என்பது, மரணமில்லா பெருவாழ்வினை பெற வேண்டும் என்பதுமே ஆகும். மானிடராய் பிறந்தும் மிருகமென தாழ்ந்து போவதை தவிர்த்து உயர்நிலையினை எய்த மனம் அடங்க வேண்டியது அவசியமாகும். மனதை அடக்குவதற்கு, இறைவன் பால் மனம் செல்வதற்கு இந்த கூட்டு வழிபாடு என்கிற பஜனை முக்கியமான இடத்தை அது இடம் பெறுகிறது. இதிலே சிறுவர்களும் பெரியவர்களும் அனைவருமே இதிலே இணைந்து பாடல்களை பாடலாம். எடுத்துக்காட்டாக நமது இந்த சபரிமலை பயணத்தின் போது கூட அனைத்து மாலையிட்ட ஐயப்பன்பார்களும் இந்த மாலையில் அமர்ந்து இறை வழிபாடு சேர்ந்து இசை, அவர்களுக்கு தெரிந்த இசை அறிவிலே இறைவனின் பக்தியை முன்னிட்டு முதலாக வைத்து பாடல்கள் பாடுவது கூட அந்த பஜனை முறையாகும். மார்கழி மாதத்தில் தமிழகமும் திருவம்பாவை, திருப்பாவை போன்றவை அதிகாலையில் பல ஆலயங்களில் பாடுவதை நாம் காணலாம். தினந்தோறும் வைகரையில் இக்குழுவினர் ஆலயத்தை சுற்றியுள்ள திருவீதிகளில் பாடிக்கொண்டே வலம் வருவதும் பல கோவில்களில் வழக்கம். வழிபாட்டு தலங்களில் இவ்வித கூட்டிசைக்கு விடமுண்டே தவிர நிரந்தரமான சேவைக்காக எந்த குழுவும் இதற்காக நியமிக்கப்படுவது. இது பக்தர்களாகவே தமக்கு தெரிந்த இசை அறிவில் தாங்களே பக்தியை முன்னிட்டு முதலில் வைத்து இந்த பஜனைகள் இசைக்கப்படும். இந்த சேர்ந்திசை என்று சொல்லக்கூடிய பஜனைகள் தாளம், கஞ்சிரா, மிருதங்கம், புல்லாங்குழல், ஹார்மோனியம் போன்ற பல இசைக்கருவிகள் இதிலே பங்கு. அதுபோல ஆடற்கலை ஆலயங்களில் மிக முக்கியமான இடத்தை வகித்து ஆடற்கலையாகும். இறைவன் சிவபெருமானை நடன கோலத்தில் நடராஜராக, ஆடல் வல்லானாக காட்சி தருபவர். அப்பெம்மானின் திருக்கோயிலில் ஆடற்கலைக்கு சிறப்பான இடம் அளிக்கப்பட்டு வருகிறது. அறுதிட்டு கூற முடியாத இந்த கால தொன்மையில் தேவதாசியர் என்னும் பெண்மணிகள் பழங்காலம் தொட்டே அந்த காலங்களில் இறைவன் முன்னால் தமது ஆடற்கலை அர்ப்பணித்து வந்தனர். இவ்வாறு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் இறைவனை சிதம்பரத்தில் வேண்டிய ஆடற்கலையை ஆடச் செய்து
அதனை கண்ணுட்டு மகிழ்ந்தனர் என்கிற இதுவும் புராண செய்திகள் நாம் தெரிய வருகிறது. ஆலய சேவையை மேற்கொண்ட ஆடல் மகளிரை பாடினி மாதங்கி என்றெல்லாம் பிங்கள நிகண்டு குறிப்பிடுகிறது. இவர்களுக்கு ரிஷபத் தளியிலார், தளிச்சேரி பெண்டுகள், நக்கன் பதியிலார், மாணிக்கத்தார் என்றெல்லாம் பற்பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் இறைவனின் முன்பாக திரு ஆலத்தி எடுக்கும் உரிமையை பெற்றவர். மாணிக்கத்தார் என்று அழைக்கக்கூடியவர் காமிகா காமத்தின் உரையில் இறைபணி புரியும் நடனமாதரின் மூவகையான ருத்ரகணிகை, உருத்திர கன்னிகை, உருத்திர தாசி என்பது பற்றி விளக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் மகாமண்டபம் முதலாக மூலஸ்தானம் வரையிலான இடத்தை பெருக்கி சுத்தம் செய்து கோலமிட்டு தீபாராதனையின் போது சுத்த நிறுத்தம் ஆடுதலிலும் ருத்ரகணிகையின் முக்கிய பணியாகும். இவர்கள் ஆடல் புரியும் சமயம் தங்க ஜரிகை அமைந்த பட்டியை கால்களில் கட்டியிருக்க வேண்டும். வீதி உலாவுக்கு இறைவன் செல்லும் பொழுதெல்லாம் பக்கவாட்டில் நின்று இவர்கள் கவரி வீசுவார்கள். கழுத்திலே திருமாங்கல்யமாக இலங்கை லட்சணை பொறிக்கப்பட்ட தங்க தகடு துலங்கும். கழுத்திலே பொட்டு அணிபவரான ருத்ரகணிகையர்கள் வெள்ளி அல்லது வெண்கலத்தாலான கார் கச்சை அணிந்து மிஸ்ர நிருத்தம் புரிவார்கள். பாடுவதும் வேறு பல ஆலய பணிகளை செய்வதும் ருத்ர தாசியரின் கடமை. இவர்கள் இறைவன் முன்னால் மட்டுமே தமது ஆடலை பக்தியுடன் வெளிப்படுத்துவார்கள் என்கிற குறிப்புகள் மிகவும் உயர்வாக நமது பழங்காலங்களில் நாம் தெரிய வருகிறது, நடந்த விஷயங்களாக தெரிய வருகிறது. சுத்த நிருத்தம் என்பது ஈசன் மற்றும் உமையம்மையின் வேத கூறுகளை அபிநயமாக காட்டி கர்ணங்களுடன் சிவலிங்கத்தின் முன்பாக ஆடுதல் என்பது சுத்த நிருத்தமாகும். இதுபோல இவர்கள் ஆலயத்தில் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளிலே ஈடுபட்டு இறைவன் கருவறையில் நின்று எவ்வாறு அவர்கள் பூஜைகள் செய்வார்களோ அதை இவர்கள் கொடிமரம் அருகில் நின்று கொண்டு அதை முதிரைகளாக காட்டுவார்கள் என்கிற செய்திகளும் நமக்கு தெரிய வருகிறது. இறைவனின் கருவறையில் நின்று அப்படி மதத்தை தீண்டவோ தீபம் காட்டவோ உரிமை பெற்றவள் தேவதாசியம். சிவதீட்சை பெற்றவளாயிருத்தல் வேண்டும். ஆடுவதும் பாடுவதும் இவர்களது கடமை எனினும் உடற்தீபம் காட்டும் வழிபாட்டை செய்யும் உரிமை தேவதாசிகளுக்குடையதாகவே முற்காலத்தில் இருந்தது. மந்திரங்களை கொண்டு அர்ச்சகர் சுத்தி செய்த பின்னர் அவரிடமிருந்து குடதீபத்தை பெறும் தேவதாசி தன் கரங்களாலே அது இறைவனுக்கு காட்டும் வழக்கம் பின்னர் காணப்பட்டு வந்தது. இவ்வாறு அவர்கள் தங்களது அபிநயங்களும் இசையும் சேர்ந்து இறைவனுக்கு தன்னுடைய ஆலய வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்தியமை நமது தமிழர் பண்பாட்டில் ஆலய வழிபாட்டில் மிகவும் தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது. இவ்வாறு இறை வழிபாடு ஆலய வழிபாட்டின் உற்சவ காலங்களில் சிறப்பு போன்ற பல இசை இறை வழிபாட்டிலும் பின்னி பிணைந்துள்ளமை நமக்கு தெரிய வருகிறது. கிராம தேவதை வழிபாட்டிலும் இசை காணப்படுகிறது. கிராம தேவதைகளுக்குரிய வழிபாட்டு காலங்களில் இசைக்கருவிகளுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளது. கொம்பு, பாறை, எக்காளம், தப்பு, சேமக்கலம், உடுக்கை, கைச்சிலம்பு, பம்பை, கைமணி, நாகஸ்வரம், ரவணா போன்ற பல கருவிகள் தனித்தோ கூட்டாகவோ முழங்கும். கையிலே உடுக்கையும் அதன் துணையாக பம்பையின் முழக்கொடும் தேவதைகளுக்கு பூஜை செய்யும் பூஜாரிகள் பாரத கதை, சிறுத்தொண்டர் கதை போன்ற புராண கதைகள் நாட்டுப்புற இசை நயத்துடன் நிகழ்த்துவதும் தமிழகத்தில் ஒரு வழக்கம். செஞ்சியை அடுத்துள்ள இருளர் என்னும் மலைவாழ் பழங்குடியினர் தமிழர் திருநாளாகிய பொங்கலினை முன்னிட்டு இரவு 12 மணிக்கு கன்னி பொங்கல் என்ற பெரும் வழிபாட்டை நடத்துவதும் பம்பை, உருமி, கொம்பு, நாகஸ்வரம், உடுக்கை, கைச்சிலம்பு முதலியவற்றோடு இரவு முழுவதும் பாட்டும் வெறி ஆட்டமுமாக கழிப்பதும் வழக்கம். இந்த வழிபாடு நெடுங்காலமாகவே நடந்து வருகிறது. உடுக்கை அடித்து மருள் வர செய்வதும் கிராமப்புறங்களில் காணப்படுகிறது. இவ்வாறு கிராம இசையிலும் இறை வழிபாட்டில் இசை
பின்னி பிணைந்தமை நாம் காணலாம். அதுபோல இஸ்லாமிய சமயத்தினரும் இசையில் ஈடுபாடும் நாகூர் ஆண்டவர் பள்ளியில் தினந்தோறும் இசைப்பணி பெறுவதற்காக நாகஸ்வர தவில் கலைஞர்கள் பலகாலமாக நியமிக்கப்பட்டு வந்துள்ளனர். இவர்களுக்கு மாத நிபந்தம் இன்னும் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் அந்த சந்தனக்கூடு எண்ணக்கூடிய திருவிழா அக்காலங்களிலும் இசைக்க வேண்டும், தினசரி வழிபாட்டில் இசைக்க வேண்டும், நாதஸ்வரத்தில் போன்ற நாகசுர இசை முன்வைத்து அவர்கள் அந்த இசை வழிபாட்டு ஊர்வலங்கள் சந்தனக்கூடு திருவிழாவிலும் அதை காணலாம். தஞ்சையில் பல பள்ளிவாசல்களில் அல்லாஹ் புறப்படும் இவற்றிற்கும் நாகசுர மேளம். அல்லாஹ் புறப்பட்ட வீதிகளில் வரும்போது இசைப்பதற்கென்றே சில பாடல்களும் உண்டு. குறிப்பிட்ட சில கலைஞர்கள் இந்த அல்லாஹ் பாடல்களை வாசிப்பதில் வல்லவராய் இருந்தனர் என்று தெரிய வருகிறது. மதுரையிலும் இவற்றில் சிறந்தவராக பல இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த நாகசுர கலைஞர்கள் இருந்திருக்கின்றனர். தமிழகத்தில் பரவிய இஸ்லாமிய சமயம் இங்குள்ள பழக்க வழக்கங்களிலும் பலவற்றை தானும் கை கொண்டிருப்பது என்பதும் தெரிய வருகிறது. இருப்பினும் நாகசுர இசை போன்றவற்றை இறை தொடர்புடைய இசை வழிபாட்டில் தான் இடம்பெற செய்திருக்கின்றது என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதுபோல கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இசை முக்கியமான இடத்தை, அதாவது எந்த தேவாலயத்திலும் தோத்திர பாடல்களை காணலாம். அதற்கு இசை மற்றும் இசைக்கருவிகளின் துணையோடு சேர்ந்து இசை வழங்கப்படும். இசை ஒலி எழுப்பும் மணிகள் அந்த ஆலயங்களில் இருக்கும். இது நமது தமிழகத்திலோ அல்லது இந்திய நாட்டிலோ மட்டுமல்ல, மேலை நாடுகளிலும் இது பெருமளவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. சோ ஒரு ஆலய வழிபாட்டில் எந்த மதத்தை சார்ந்தாலும் அதனுடைய இசை ஒன்று கூடும் பொழுது அந்த இறை வழிபாட்டில் ஒரு உன்னத நிலையை அடைவது தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையில் இறை வழிபாடில் அந்த இசை தினசரி வழிபாட்டிலும் சரி, ஆலய வழிபாட்டின் உற்சவ காலங்களிலும் சரி, எந்த மதத்தினர் ஆனாலும் சரி, அதனுடைய அந்த இறை வழிபாட்டில் இசை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வந்துள்ளமை மிகவும் தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது. இந்த 105வது தொடர் சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவில் அடியனுக்கு ஒரு வாய்ப்பளித்து ஆலய வழிபாட்டில் இசை என்னும் தலைப்பில் உரை தந்த விழா குழுவினர்கள், பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியாரின் 105வது பிறந்த நாள் விழா குழுவினர்கள், தொடர் சொற்பொழிவு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்கள் மற்றும் அதன் தொடர்புடன் இந்த இணைந்துள்ள திருவேங்கடவன் பல்கலைக்கழகம் திருப்பதி ஆந்திர மாநிலம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி, திராவிட பல்கலைக்கழகம் குப்பம் ஆந்திர மாநிலம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை தமிழ்நாடு, அனைத்து ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.